அண்மைச் செய்தி. சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரின் பேரனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரின் பேரனுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அயனாவரத்தைச் சேர்ந்த நிதின் சாய் அபிஷேக் மீது கார் ஏற்றியதில் நிதின் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த நிலையில் திமுக பிரமுகரின் பேரனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்துரு, பிரணவ் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கல்லூரி மாணவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரின் பேரனுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி. தற்போது திமுக பிரமுகரின் பேரனுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சென்னை அயனாவரம் முத்தமன் தெருவை சேர்ந்தவர் தான் சுரேஷ். இவருடைய மகன் நிதின் சாய் என்பவர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் BA ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இதே போல அயனாவரம் BV கோயில் தெருவை சேர்ந்த அபிஷேக் என்ற இளைஞர் அதே கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த மாதம் 29ஆம் தேதி நிதின் சாய் மற்றும் அபிஷேக் ஆகிய இருவருமே மேலும் சில கல்லூரி நண்பர்களுடன் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பிரியாணி கடை ஒன்றில் பிரியாணி சாப்பிட சென்றுள்ளார்கள். அப்போது நிதின் சாயினுடைய பள்ளிக்கால ஜூனியர் நண்பரான வெங்கடேஷ் ஒரு பெண்ணை விரும்பியதாகவும் அதே பெண்ணிற்காக பிரணவ் என்ற இளைஞரும் வெங்கடேஷனும் சண்டையிட்டதாகவும் இது தொடர்பான பிரச்சனைகள் தலையிட்டு நிதின் சாயை அவருடைய நண்பர்களையும் பிரணவுக்கு ஆதரவாக வந்த லயலோ கல்லூரி மாணவர் சந்துரு தன்னுடைய ரேஞ்ச் ரோவர் சொகுசு காரை கொண்டு மோதுவது போல மிரட்டியதாகவும் நிதின் சாய் நண்பர்கள் கார் கண்ணாடியை உடைத்ததால் அதனை தொடர்ந்து நிதின் சாய் அபிஷேக் என்ற இருசக்கர வாகனத்தை விரட்டி சென்று காரை கொண்டு மோதி கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சந்துரு காவல்துறையில் சரணடைந்தார். மேலும் பிரணவ் உள்ளிட்ட 3 பேரை திருமங்கலம் காவல்துறையினர் கைது செய்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றவாளியான சந்துரு என்பவர் தான் ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு என்பது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கார்த்திகேயன் அவர்கள் முறையில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் அவர்கள் ஆஜராகி முதலில் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்டு பின்னர் கொலை வழக்காக மாற்றப்பட்டதாகவும் மனுதாரர் வழக்கினுடைய முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்றும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஆட்சேபணம் ஒன்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்தில் தான் இருப்பதாகவும் இன்னும் ஒரு மாணவன் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார், இன்னும் ஆவணங்கள் பறிமுதல் செய்ய வேண்டியுள்ளது என்றும் கொலை செய்யப்பட்ட மாணவரும் மனுதாரருக்கும் முன்விரோதம் இருப்பதாகவும் மேலும் கொலை வழக்கில் இன்னும் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் ஜாமீன் மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். வினோத். சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரின் பேரனுக்கு ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.